டயபெட்டிஸ் வந்துருச்சா அவ்வளோதான் போச்சு, உங்களுக்கு பார்வை போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஹைப்பர்கிளைசிமியா அப்படின்ற சுகர் அதிகமாகிற தன்மை வந்துட்டு குறையிறதுக்கு வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இந்த இன்ஜுரினால காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு உடனே இன்சுலின் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இன்சுலின் போடுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் தான். கண்ணு நரம்புக்கான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பேர் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சுகர்னாலே கொஞ்சம் எல்லார் மத்தியிலையும் ஒரு பயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சுற்றி இருக்கவங்க நீலாம் இதை பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மெயினான விஷயமே ட்ராவல் பண்ணுறியா, சுகர் வந்துட்டு நீ எதுக்கு ட்ராவல் பண்ணுற, பஸ்லலாம் நீ போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸசைஸு வாக்கிங் இதெல்லாமும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் வந்துட்டா வீட்டுக்குள்ளேயே இருந்துடணும், இல்லை வேலைக்கு போகிறோம் வரோம் அவ்வளோதான்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் உண்மைதானா, இல்லை ட்ராவல் பண்ணலாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கு? இல்லை, இது ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்றது முற்றிலும் தவறான ஒன்று. டயபெட்டிக் பேஷண்ட்ஸு பிளட் சுகர் லெவலை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதே மாதிரி அவங்களுடைய ஃபுட் பேட்டர்னை வந்துட்டு சீரான ஆரோக்கியமான உணவு முறையை வந்துட்டு பின்பற்றி அது மாதிரி அவங்களோட சுகர் லெவலில் கண்ட்ரோலில் இருக்குதான்றதை ப்ராப்பர் செக்கப்ஸ் வந்துட்டு ரெகுலராக பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு ட்ராவல் வந்துட்டு பண்ணலாம். பட் லாங் ட்ராவல் அப்போ வந்துட்டு சிலர் வந்துட்டு தூங்க முடியாமல் வந்துட்டு போகலாம். ஸோ சிலர் வந்து நம்ம ஊரெல்லாம் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பஸ் ட்ராவலெல்லாம் வந்துட்டு உட்காந்துக்கிட்டே போகிறது, நின்றுட்டே போகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் இல்லாமல் ஸோ ட்ராவல் அப்பையும் வந்துட்டு ப்ராப்பரான ஸ்லீப்பும் அதே மாதிரி நம்ம சுகர் பேஷண்ட்ஸில் ரொம்ப காமனாக பார்க்குறது வந்துட்டு நீர் சத்து குறைபாடு. ஸோ நீர் சத்து குறைபாடுகள் வராத வண்ணம் அவங்களுக்கு தண்ணி அதிகமாக குடிக்கிறதும் அதே மாதிரி நீர் சத்து காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறதும் அதே மாதிரி முக்கியமாக அவங்களுடைய ரெகுலர் டேப்லெட்ஸை ட்ராவல் அப்பையும் எடுத்துக்கிறதும் வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுனால வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்களுடைய ஹாப்பியான வந்துட்டு ஒரு ட்ராவலை வந்துட்டு கொடுக்கும். ஓகே, அப்போ ரெகுலர் பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம். அதே மாதிரி எக்ஸசைஸுன்றது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். சுகருக்கு முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுற நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத குறைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரலும் வந்துட்டு உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அந்த உடற்பயிற்சி எளிய வகையில் வாக்கிங்காகவோ இல்லை வந்துட்டு யோகா மாதிரியான எக்ஸசைஸஸாகவும் கூட வந்துட்டு பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜிம் போயிட்டு வந்துட்டு நம்ம பாடி பில்டிங் அப்படின்ற நமக்கு வந்துட்டு மசில் ஸ்ட்ரென்தனிங்கான எக்ஸசைசஸை பண்ணுறதுக்கு நம்ம மருத்துவரோட ஆலோசனையை கேட்டுட்டு வந்துட்டு பண்ணுறது நல்லது. பிகாஸ் இந்த சுகர் பேஷண்ட்ஸில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வந்துட்டு நமக்கு கோமார்பிட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் டிசீசஸோ இல்லை வந்துட்டு நமக்கு லிப்பிட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரியான இல்லை பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் இருக்கிறதுக்கோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆமாம். ஸோ அதனால டாக்டரோட பரிந்துரையின் பேரில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஒன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் குறையும். அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம், கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்துட்டு சுகரோட தன்மையை வந்துட்டு அதிகமாக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த கார்டிசால் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவலை குறைக்கிறது, கார்டிசாலோட அளவை குறைக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வாக் பண்ணும்போதே வந்துட்டு அந்த கார்டிசால் அளவு வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஹைப்பர்கிளைசிமியா அப்படின்ற சுகர் அதிகமாகிற தன்மையை வந்துட்டு குறையிறதுக்கு வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்துட்டு இருக்கு. வாக்கிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க டாக்டர் போய் கேட்டுக்கலாம், அதை தாண்டி மற்றவங்க கிட்ட கேட்க வேண்டாம். ஆமாம், முறையான மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்கறது தான் வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்லணும்னாலுமே இவங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா, சுகர் வந்துச்சுன்னா ஒரு சின்ன அடிபட்டாலும் அந்த கையில் அடிபட்டுச்சா கையே எடுக்கணும், காலில் கட்டவரில் அடிபடிச்சா கட்டவரில் எடுக்கணும், இந்த மாதிரி பெரிய இஷ்யூவாக இருக்கும். அதனால அடிப்படாமல் பத்திரமா இருக்கணும்னா நான் ட்ராவல் பண்ணல எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. உண்மையிலேயே சுகர் இருக்கவங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு மோசமாக இருக்குமா? எல்லா டைப்ஸுமே இப்படி தானா? இல்லைங்க, எந்த டைப் ஆஃப் சுகர் இருந்தால் அதாவது எந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருந்தாலுமே அவங்களோட சுகர் கட்டுக்குள்ளே இருந்து அவங்களுக்கான அந்த நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கட்டுக்குள்ளே இருந்து அவங்களுடைய கோமார்பிட் கண்டிஷன்ஸ் லைக் வந்து பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுகரில் வந்துட்டு நமக்கு இரத்த குழாய்களுடைய எண்டு பார்ட்டில் வந்துட்டு இரத்த குழாய்கள் சுருக்கம் அடைகிறதோ இல்லை வந்துட்டு இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து பீரியடிக்கலாக செக் பண்ணும்போது வந்துட்டு அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணும்போதோ இல்லை அந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறது மூலயமாவும் வந்துட்டு நமக்கு அடிபட்டால் நம்மளோட உடம்பு ஆறுமா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஊர் ஆட்களை பொறுத்தவரையிலும் வந்துட்டு ஒரே ஒரு முறை வந்துட்டு டாக்டரை பார்த்துட்டு அப்போ வந்துட்டு எனக்கான சுகர் டேப்லெட் இதுதானா அப்படின்றத எழுதி வாங்கிக்கிறது.
ஸோ அதுக்கப்புறம் அதையே வந்துட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமாக போடுறோம், 30 வருஷமாக போடுறேன் அப்படின்னும் போது ஸோ அப்போ இருந்த அந்த சுகரோட வேல்யூஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து டாக்டர் வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ண ட்ரக்கை கடைசி வரலும் வந்துட்டு பேஷண்ட் போட்டுகிட்டே இருக்கும் போது அப்போ சுகரோட லெவல் வந்துட்டு கண்ட்ரோலாக இல்லாமல் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மூலயமா வந்துட்டு ஏதாவது ஒரு அடிபட்டா ஆறாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் ஆனால் எல்லா சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு அடிபட்டா வந்துட்டு ஆறாமல் தான் போயிடும், இல்லை வந்துட்டு அடிபட்டாலே அந்த பார்ட்டே வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்றது முழுக்க போயிங்க. ஓகே, இப்போ எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு அடிபடிச்சது ஆறல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அதை கட் பண்ணி எடுக்கிறது தான் விஷயமா இருக்குமா, இல்லை அதுக்கான வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்களா? இல்லை, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஒரு அடிபட்டுருச்சு, சுகர் அன்கண்ட்ரோலபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ OHS அப்படின்னு சொல்லுவோம், ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட்ஸ், அதாவது சுகருக்கான டேப்லெட்ஸ் அப்படின்றது. ஸோ டேப்லெட்ஸ் போட்டு ட்ரையல் அண்ட் எரரில் இப்போ போட்டு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத திருப்பி ஒரு 1 or 2 days கழிச்சு செக் பண்ணிட்டு பார்க்கறத விட நம்ம வந்து இன்சுலினில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸில் ஒரு இன்ஜுரி இருக்கும் போது, அதே மாதிரி இந்த இன்ஜுரினால காம்ப்ளிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு உடனே இன்சுலின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இன்சுலின் நம்ம கொடுக்கும் போது ஒரு வேலைக்கும் அந்த இன்சுலினை கொடுத்து அண்ட் தென் போஸ்ட் பேண்டியலாக எவ்வளோ இருக்குது சுகர் அப்படின்றத பார்த்து அண்ட் தென் அதிகமாக இருந்தால் அடுத்த வேலையில் சுகருக்கான அந்த இன்சுலினை இன்க்ரீஸ் பண்ணி அந்த சுகரை கண்ட்ரோலாகவே வச்சுக்கிறது மூலயமாவும், அதே மாதிரி சப்போஸ் அந்த சுகர்னால நமக்கு வந்துட்டு பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ், அதாவது ரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்பு மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆன்டி பிளேட்லெட் ஏஜென்ட்ஸ் ஏதாவது போடுறது மூலயமாவும் நம்ம வந்துட்டு அந்த உறுப்புக்கான டேமேஜ் இல்லாமையும் அதே மாதிரி அதை சீக்கிரமாக வந்து குணப்படுத்துறதுக்கும் வந்துட்டு நம்மளால பண்ண முடியும். ஓகே, நிறைய பேக்கப் இருக்கு, ஸோ பயப்பட வேண்டாம். எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே சார், இப்போ விஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸ் வந்துருச்சா அவ்வளோதான் போச்சு, உங்களுக்கு பார்வை போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது? எல்லாருக்குமே சிவியர் ஆச்சு அப்படின்னா விஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீண்ட நாட்களாக வந்துட்டு அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்காமே வந்துட்டு இருக்கிற சுகர் பேஷண்ட்ஸ்க்கோ, இல்லை வந்துட்டு தனக்கு சுகர் இருந்தாலும் வந்துட்டு தான் கட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற சுகர் பேஷண்ட்ஸ்க்கோ தான் வந்துட்டு கண்ணு நரம்புக்கான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பேர் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு சுகர் வந்துருச்சுனாலே வந்துட்டு எல்லாருக்கும் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. சுகர் இருக்கிறவங்க அதை கண்ட்ரோல்டாக இருக்குதா அப்படின்றத பீரியாடிக்கலாக வந்துட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறதும் அண்ட் தென் வந்துட்டு விஷனுக்கான செக்கப்ஸ் வந்துட்டு இயர்லி ஒன்ஸாச்சும் வந்துட்டு சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு கண்ணனோட பார்வையும் அண்ட் தென் வந்துட்டு கண்ணனோட நரமும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறது மூலயமா வந்துட்டு நமக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி வராமல் வந்து தவிர்க்க முடியும். ஸோ இந்த கண்ணு சுகர் வந்துருச்சுனாலே கண்ணு போயிடும் அப்படின்றது வந்துட்டு முழுக்க தவறுங்க. ஓகே சார், ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்சுலினை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அவங்களே ஒரு தடவை நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணதை லைஃப் லாங்கோ இல்லை ஒரு 1 year ஃபாலோ பண்ணி அவங்களே வீட்லேயே போட்டுக்கலாமா, இல்லாட்டி கவுண்டரில் போயிட்டு இல்லை நர்ஸ் ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கா? ஏன்னா வீட்டில் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குன்னு சில பேஷண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இன்சுலின் போடுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் தான். சரிங்களா, இது வந்துட்டு ஒரு சப்கியூட்டேனியஸாக போடுற ஒரு இன்ஜெக்ஷன் தான். ஸோ அது போடுறது பெயினே சுத்தமாக இருக்காது. ஏன்னா அது போடுற அந்த நீடில் பார்த்தீங்கன்னா 31 gauge அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்கிறதுலே ரொம்ப குட்டியான ஒரு நீடில் தான். ஸோ அந்த நீடில் வச்சு போக் பண்ணும்போது போட்டது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும், அவேராக இருக்கும்போது நான் உங்களுக்கு போட்டேன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு போடுறது தெரியுமே தவிர, இப்போ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, இப்போ அந்த நீடில் வச்சு இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போட்டோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அது ஃபீல் வந்துட்டு இருக்காது. ஸோ அந்தளவுக்கு பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. அதே மாதிரி இதுக்கான எப்படி போடணும் அப்படின்ற வழிமுறைகளை வந்துட்டு நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு அதுக்கான கவுன்சிலர்ஸ் நம்ம நர்சஸ் வச்சு வந்துட்டு ப்ராப்பராக கவுன்சில் பண்ணி தான் வந்துட்டு கொடுப்போம். அண்ட் தென் பேஷண்ட்க்கும் சொல்லி தருவோம், பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ் ஒரு 2 பேருக்கும் வந்து சொல்லி தருவோம். ஸோ தட் அவங்களால போட்டுக்க முடியாத பட்சத்தில் இவங்க யாராச்சும் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கடைக்கு தான், அதை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் தான் போடணும், இல்லை வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் போடணும், இல்லை பக்கத்தில் இருக்க நர்ஸை வந்து ஹையர் பண்ணி தான் போடணும் அப்படின்ற ரீசன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இது அவங்களே எடுத்துக்கிற ஒரு ஈஸியஸ்ட் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு இன்ஜெக்ஷன் தான் அந்த இன்சுலின்.